அன்பின் ஆண்டவர் கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக ஜூலை மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் அருளுகின்ற திருவாக்கை நாம் சிந்திப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதிகளை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளின் ஜூலை மாதத்தின் முதல் நாளின் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே எங்கள் ஆத்துமா உன்னை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற பக்தனோடு சேர்ந்து நாங்கள் அந்த அனுபவத்தோடு உன் பேரிலுள்ள தாகத்தோடு உன் பேரிலுள்ள வாஞ்சியோடு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ முடியாது என்ற உறுதியான நிலைப்பாடோடு உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய திருவீட்டு நன்மைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பாரும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களை போஷித்தருள வேண்டும் என்று ஆடி செபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 வாரத்துக்கு முன்பாக குடும்ப உறவினருடைய வீட்டிற்கு வால்பாறைக்கு நான் சென்றிருந்தேன். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருவர் என்னை பிக்கப் பண்ணி கொண்டு போனார். அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலம் இந்த எஸ்டேட்டுக்குள்ளே, டீ எஸ்டேட்டுக்குள்ளே என்னை கொண்டு போனார். மிகவும் கரடு முரடான பாதை. பெரிய கம்பெனி, டீ எஸ்டேட் கம்பெனி. பல நூறு மக்கள் அந்த கம்பெனியிலே வேலை பார்க்கிறார்கள். டீ உருவாக்குகின்ற பெரிய ஃபேக்டரி இருக்கிறது. அப்பேற்பட்ட கம்பெனியில அந்த ஒரு வீட்டுக்கு கடந்து செல்லுகின்ற போது மிகவும் கரடு முரடாக இருந்தது. அப்போது என்னை அழைத்து சென்றவரிடத்தில் கேட்டேன், இது என்ன இவ்வளவு ரோடு மோசமா இருக்கு, பாதை மோசமா இருக்கிறது, இப்படி இருந்தால் எப்படி மக்கள் பயணிக்க முடியும், நடமாட முடியும், உரிய நேரத்திலே உரிய இடங்களுக்கெல்லாம் எப்படி போய் சேர முடியும், கம்பெனி செலவு பண்ணி சாலையை சீர் செய்ய மாட்டார்களா என்று கேட்டேன். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா, அதெல்லாம் கை வச்சா கோடிக்கணக்கில் ரூபாய் செலவாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் கவர்மெண்ட் கூட போடாதா அப்படி என்று நான் திருப்பி கேட்டேன். அவர் சொன்ன காரியம், பஞ்சாயத்து போடுவாங்க, ஆனா அந்த பாதையை யாருக்கு எழுதி கொடுக்கணும்? பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுக்கணும். பஞ்சாயத்துக்கு எழுதி போட்டால் அவர்கள் வந்து இந்த ரோடை சீர்படுத்தி தார் போடுவார்கள் அப்படி என்று சொன்னார். இது உண்மையாகவே நம்முடைய உலகமற்ற சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இது பொருந்தும். அதான்
பாருங்கள், இந்த நாளிலே சிந்தனைக்குரிய பகுதியிலே ஞானி அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையும் உலகம் என்ற சாலையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை பயணமும் மிகவும் கரடு முரடானதாக, அநேக நேரத்திலே சீரில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பலவிதமான எதிர்பாராத சோதனைகள், எதிர்பாராத திருப்பங்கள், பிள்ளைகளை குறித்துள்ள கவலைகள், பொருளாதார சிக்கல்கள், சரீரத்தை தாக்குகின்ற நோய்கள், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாகவும் நம்முடைய வாழ்க்கை கரடு முரடானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கரடு முரடா இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் சீர்படுத்த முடியும்? எப்படி நாம் ஸ்மூத்தாக பயணிக்க முடியும்? அப்படி என்று சொல்ல நம்முடைய, அதான் வேதம் மிக அழகாய் சொல்லுது, நான் வாசித்து கேட்ட பகுதியிலே, நம்முடைய பலத்தை கொண்டோ, சுய புத்தியை கொண்டோ, சுய ஞானத்தை கொண்டோ, அல்லது நமக்குள்ள இருக்கிற வாய்ப்பு வசதிகளை கொண்டோ சீர்படுத்த முடியாது. அப்போ அதற்கு ஒரே வழி, அந்த லேண்டை பாதையை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி பஞ்சாயத்து கொடுக்க வேண்டுமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை, பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை யாரிடத்துல கையளிக்க வேண்டும்? கடவுளிடத்திலே கையளிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இந்த நாளிலே அருமையான ஒரு வாக்கை நமக்கு தருகின்றார். எப்படி தருகின்றார்? அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ 3 காரியங்கள். ஒரு சாலையே பஞ்சாயத்து ஒப்படைக்கணும், பல ப்ராசஸ் இருக்குது. அதே போல கடவுளிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை கையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில ப்ராசஸ் இருக்கு. 3 படிகள் இருக்கின்றன. அதைத்தான் இந்த நாளின் வேத பகுதியை முன்பாக வைத்து, உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். அப்போ முதல் காரியம், வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். முதல் காரியம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். Lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்ப ஏன் எங்களுக்கு புத்தி இல்லையா? எங்களுக்கு இந்த காரியத்தை செய்வதற்குரிய பலம் இல்லையா? அதற்குரிய வழி எங்களுக்கு தெரியாதா? அதற்குரிய ஞான ஆலோசனைகள் எங்களுக்கு தெரியாதா? அப்படி என்று நாம் கேட்கக்கூடும். நிச்சயமாய் அதற்கான கிருபைகளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக புரிந்து கொள்ளுதலுக்காக முயற்சிக்க வேண்டாம் என்று கடவுள் சொல்லவில்லை. அதாவது ஒன்றை இதன் மூலம் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், மனிதனுடைய ஞானம், அதாவது ஹியூமன் விஸ்டம் அண்ட் ஹியூமன் இன்டெலெக்ட், எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட எல்கை இருக்கிறது. ஆனால் கடவுள் நாம் ஏன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அதான் ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உங்கள் வழிகளை பார்க்கிலும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உனக்கு அதாவது ஞானம் இருக்கிறது, இன்டெலெக்ட் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, உண்மைதான். அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டது. ஆனால் அதே நேரத்திலே என் வழிகள், உன் வழிகளை விட, நீ உனக்கென்று அமைத்து வைத்திருக்கிற வழிகளை விட, அதே போல உன் நினைவுகள், அதாவது என் நினைவுகள் உன் நினைவுகளை விட எப்படி இருக்கிறது? உயர்ந்தவையாயிருக்கிறது. ஆகையினால் நீ உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே, நீ சாயாதே. ஏன்னா கடவுள் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களும் நினைவுகளும் வழிகளும்
நாம் எப்படி யோசிக்கிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ, எப்படி செயலாற்ற முற்படுகிறோமோ அதை விட மேலானதையாக இருக்கிறது. ஆகையினாலே தான் ஆண்டவர் இந்த கால வேளையிலே தெளிவாக சொல்கிறார், அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல் ஸ்டெப் என்னவென்று சொன்னால், உன் சுய புத்தியின் மேல் சாயாது. யாரை சார்ந்து கொள்? ஆண்டவரை சார்ந்து கொள். அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், அதே வசனம் 5வது வசனத்தின் 2வது பகுதி, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. Trust in the Lord with all your heart. அப்போ கடவுளை நம்பு. இந்த விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வேவரிங் ஃபெய்த்தாக, அசைந்தாடுகின்ற தடுமாற்றம் நிறைந்த விசுவாசமாக, நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ கடவுள் அழைக்கின்றார். எதற்கு அழைக்கின்றார் என்று சொன்னால், எப்போ நான் உன் பாதைகளை, உன் வாழ்க்கையின் பாதைகளை செப்பனிடுவதற்கும் அதை செம்மைப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறேன், நீ என்னை நம்பு. அப்ப ஏன் நாம் கடவுளை நம்ப வேண்டும்? ஏன் நான் கடவுளை நம்ப வேண்டும்? அதான் கடவுள் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்கள், யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், ஜனங்கள் மோசே முதல்ல ஜனங்கள் இடத்துல போய் சொல்லுகிறார், கடவுள் உங்களை விடிக்க வைக்க போறார், நாம் ஆராதிக்க போகிறோம், இந்த இருந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, எப்ப எல்லாம் சரிதான், நீர் ஏதோ ஒரு நாமத்துக்கு பேர்ல வந்து சொல்லுகிறீர், அவர் யாரு, என்ன, எப்படி எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்படி எங்களுக்கு இருக்கும், அவருடைய நாமம் என்ன என்று மோசேயின் இடத்திலே ஜனங்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போ இதை சொன்ன உடனே கடவுள் சொல்லுகிறார், மோசேக்கு எடுத்து வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? எப்படி வெளிப்படுத்துகிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது ஒரு உடன்படிக்கையின் பெயர் என்று கூற முடியும். மட்டுமல்லாமல் இந்த பெயர் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய சுய இருப்பை காட்டுகிறது. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமல்ல, தன் நிறைவையும் காட்டுகிறது. செல்ஃப் சஃபிஷியன்சி, இது ரெண்டையும் காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய கடவுள் பரிபூரணமானவர். பரிபூரணமானவர். அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல, அவர் பேசுகிற கடவுள், அவர் செயலாற்றுகிற கடவுள், அவர் விடுதலையாக்குகின்ற கடவுள், அவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற கடவுள். அதற்கு ஆதாரமாக இருப்பவைகள் அவருடைய படைப்பு, அவருடைய வார்த்தைகள், இன்றைக்கு இருக்கிற திருச்சபை வரலாறு, இன்றைக்கு அவர் மக்கள் மூலம், தம்முடைய மக்கள் மூலம் செயல்படுத்துகின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படையாக ஆதாரமாக இருக்கிறது. ஆகையினால் கடவுளை நம்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும் கடவுளால் ஆகும் அப்படி என்று நம்புங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அடுத்து 3வது ஸ்டெப் பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 3வது காரியம் 6வது வசனம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அக்னாலஜ் ஹிம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எவரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா காரியங்களிலும் நாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவசரத்திற்கு நினைக்கின்றவர்களாக, ஆபத்து நேரத்திலே நினைக்கின்றவர்களாக, இக்கட்டான நேரத்தில் நினைக்கின்றவர்களாக அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும், நாம் வாழ்க்கை பயணத்திலே எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும்,
ஒவ்வொரு முடிவுகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அவரை நினைக்க வேண்டும். அவரை நினைக்க வேண்டும். பணியிலே இருக்கும் போதும் சரி, பணியிலே உயர்வு பெறும் போதும் சரி, பயணிக்கின்ற போதும் சரி, வீடை கட்ட நினைக்கின்ற போதும் சரி, நிலத்தை வாங்க நினைக்கின்ற போதும் சரி, நாம் என்ன காரியம் செய்கிறோமோ எல்லா காரியத்திலே ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எந்தெந்த விதத்திலே கடவுளை நினைத்து அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த விதத்திலே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதான் ஃபுட்பால் பிளேயர். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஃபுட்பால் பிளேயர் யார் என்று சொன்னால், பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு வீரர் காக்கா. அவருடைய பேரே காக்கா, KAKA. மிக சிறந்த வீரர். 2007 ஆண்டு FIFA அந்த இதுக்கான தலை சிறந்த விருதை பெற்ற ஒரு பெரிய வீரர். 2017 அவர் ரிட்டையர்ட் ஆகின்றார். அவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த போட்டியாக இருக்கட்டும் அதுல கிரவுண்ட்ல முழங்காலை முடக்கி ஜெபிப்பது வழக்கம். யார்? பலாயிரம் மக்கள், பல லட்சம் மக்கள் கூடியிருக்கின்ற மைதானத்திலே எந்த விதமான தயக்கமும் இல்லை, எந்த விதமான கூச்சமும் இல்லை. மக்கள் யார் என்ன நினைப்பாங்களோ அதை பற்றி எந்த இதை கவலைப்படாமல் அந்த விளையாடப் போவதற்கு முன்பாக முழங்காலை முடக்கி ஜெபிக்கின்ற, கடவுளை நினைக்கின்ற, கடவுளுடைய ஒத்தாசையை நாடுகின்ற ஒரு வீரன் தான் காக்கா. அதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 7வது வசனத்தின் முதல் பகுதியிலே, நீ உன்னை ஞானி என்று எண்ணார், ஆனா உன் வழிகள் எல்லாம் யாரை நினைப்பாயாக? கடவுளை, கர்த்தரை நீ நினைப்பாயாக. அதான் வாழ்விற்கு வெற்றியின் ரகசியம், வாழ்வின் வெற்றியின் ரகசியம். ஆகவே இன்றைக்கு மறுமையில் கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை வளமாக்குவதற்காகத்தான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தினார். அப்போ இதை உணர்ந்தவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் அவரை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். ஆலயத்திலே வரும்போது மட்டுமல்ல, அல்லது திருவிருந்திலே பங்கெடுக்கும் போது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலே, ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் அவரை நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம் பாதைகளை செம்மைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.